ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம தமிழ்நாடு தேர்வுகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதனோட பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஐக்கிய நாடுகள் சபையின் அதாவது ஐநா நிரந்தர பிரதிநிதியாக இந்தியாவைச் சேர்ந்த டிஎஸ் திருமூர்த்தியை நியமித்துள்ளது. ஐநாவின் முதல் இந்திய பிரதிநிதிகளில் அரசியல்வாதி ஆர்காட் ராமசாமி முதலியார் மற்றும் சுதந்திர போராட்ட வீரர்கள் ஹன்சா மேத்தா, லட்சுமி என் மேனன் மற்றும் விஜயலட்சுமி பண்டிட் ஆகியோர் அடங்குவர். அப்போது ஐநாவில் இதுக்கு முன்னாடி இந்திய பிரதிநிதிகளாக இவங்களாம் இருந்திருக்காங்க. யார் யார்? ஆர்காட் ராமசாமி முதலியார், அவர் சுதந்திர போராட்ட வீரர்கள் ஹன்சா மேத்தா, லட்சுமி என் மேனன் மற்றும் விஜயலட்சுமி பண்டிட் ஆகியோர் அடங்குவர். ஓகே. 1942 ஜனவரி 1 வாஷிங்டனில் ஐக்கிய நாடுகளின் பிரகடனத்தில் கையெழுத்திட்ட ஐநாவின் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களில் இந்தியாவும் இருந்தது. எப்போ? 1942. எப்போனா இந்த ஐநா உருவாக்க பிரகடனம் ஏற்படுத்தப்பட்டது. ஓகே. இப்போ பாருங்கள், இப்போது ஆர்காட் முதலியார் எப்படி இருந்திருக்கார் பாருங்கள். அவருடைய வாழ்நாள் காலம் 1887 1976. ஓகே. அவரது காலத்தில் முக்கிய வழக்கறிஞர் ஒருவர் மற்றும் 1917 நீதி கட்சியில் சேர்ந்தார். இவர் அப்போதைய அவருடைய காலத்தில் முக்கிய வழக்கறிஞராகவும் இருந்திருக்கிறாரு. அதே போல் 1917 நீதி கட்சியில் சேர்ந்திருக்கிறார். யார்? ஆர்காட் ராமசாமி முதலியார். ஓகே. இந்தியாவின் அரசியலமைப்பு சீர்திருத்தங்களுக்கான கூட்டு நாடாளுமன்ற குழு மற்றும் வட்டமேஜை மாநாடுகளில் பங்கேற்றார். யார்? இந்த ஆர்காட் ராமசாமி முதலியார். ஓகே. இவர் சான் பிரான்சிஸ்கோ மாநாட்டிற்கு இந்தியாவின் பிரதிநிதியாக இருந்தார். சான் பிரான்சிஸ்கோ மாநாட்டிற்கு இந்தியாவின் பிரதிநிதியாக இவர் இருந்துள்ளார். ஓகே. 1946 இவர் ஐக்கிய நாடுகள் சபையின் பொருளாதார மற்றும் சமூக கவுன்சிலின் முதல் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். எப்போது? 1946. யார்? ஆர்காட் ராமசாமி முதலியார். ஓகே. அடுத்தது பாருங்கள், இவர் இன்னும் என்ன பதவி வகித்திருக்காருன்னா, உலக சுகாதார அமைப்பு WHO மற்றும் ஐக்கிய நாடுகளின் கல்வி, அறிவியல் மற்றும் கலாச்சார அமைப்பு யுனெஸ்கோ ஆகியவற்றின் நிர்வாக வாரியங்களின் தலைவராகவும் பணியாற்றுகிறார். இவர் யார்? ஆர்காட் ராமசாமி முதலியார். ஓகே. அதே போல் இன்னொருத்த முக்கியமான யாருன்னா விஜயலட்சுமி பண்டிட். இவங்க யாருன்னா நேருவுடைய தங்கச்சி. ஓகே. இவர் ஐநாவுக்கு இந்திய தூதுக்குழுவை வழிநடத்தினார். யார்? விஜயலட்சுமி பண்டிட். எந்தெந்த காலங்கள்னால் 1946 48 மற்றும் 1952 53. ஓகே. 1953 ஐநா பொது சபையின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண் என்ற பெருமையை பெற்றார். பொது சபையின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் முதல் பெண் என்று பெருமை பெற்றவர் யாருன்னா இவர் விஜயலட்சுமி பண்டிட். எப்போது? 1953. ஓகே. அடுத்தது பாருங்க, 1978 இவர் ஐநா மனித உரிமைகள் ஆணையத்தின் இந்திய பிரதிநிதியாக நியமிக்கப்பட்டுள்ளவர். யார்? இந்த விஜயலட்சுமி பண்டிட். ஓகே. அடுத்து கரண்ட் அஃபேர் பாருங்கள். சமீபத்தில் தகவல் அறியும் உரிமை ஆர்டிஐ கேள்விக்கு அளித்த பதிலில் ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசம் அதாவது இந்திய ஜனாதிபதியை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் கல்லூரியில் ஒரு பகுதியாக இருக்குமா என்று தேர்தல் ஆணையம் இசிஐனா என்னது? இன்ஃபர்மேஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவை கேட்டிருக்காங்க. அவங்கள நம்ம யார்? இந்திய தேர்தல் ஆணையம் கேட்டிருக்கு. எப்படின்னா, இப்போது நம்ம குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கும் போது இப்போ சமீபத்தில் யூனியன் டெரிட்டரியாக இருக்கிற டெல்லியும் பாண்டிச்சேரியும் அதற்கு ஓட்டு போடுறதுக்கான தகுதி இருக்குது. எம்எல்ஏக்கள், அங்கே இருக்கிற எம்எல்ஏக்கள் தகுதி இருக்குது. அதே போல் இப்போ ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசமாக ஆக்கியிருக்காங்க. அந்த ஜம்மு காஷ்மீருக்கு அந்த தகுதி இருக்குதா அப்படின்னு சொல்லி இந்திய தேர்தல் ஆணையம் இன்ஃபர்மேஷன் கமிஷன்கிட்ட கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே. இப்போ பாருங்கள், பிரிவு 54 குறிப்பாக டெல்லி மற்றும் புதுச்சேரி தேர்தல் கல்லூரியில் ஒரு பகுதியாக இருக்க தகுதியுடையது என்று குறிப்பிடுகிறது.
ஜம்மு காஷ்மீர் ஜேகே புதிதாக உருவாக்கப்பட்ட யூடி பற்றி எந்த வார்த்தையும் இல்லை. ஓகே, அடுத்தது பாருங்கள். பிரிவு 54 கீழ் ஜனாதிபதி ஒரு தேர்தல் கல்லூரியில் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். இவர் 54 கீழ் ஜனாதிபதி ஒரு எலக்ட்ரல் கல்லூரின்னு சொல்லுவாங்க. எலக்ட்ரோல் அந்த கல்லூரி தேர்ந்தெடுக்கப்படுறார். இது நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் மற்றும் அனைத்து மாநிலங்களின் சட்டமன்றங்களில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களையும் டெல்லியின் NCD மற்றும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தையும் உள்ளடக்கியது. புரிஞ்சிட்டிங்களா? ஓகே. 1992 கீழ், அதாவது 1992இல் 70வது அரசியலமைப்பு திருத்த சட்டத்தின் மூலம் 54வது பிரிவின் கீழ் டெல்லி மற்றும் புதுச்சேரி இந்த 2 யூனியன் டெரிட்டரிஸையும் அந்த எலக்ட்ரோல் காலேஜ்னு சொல்லுவாங்க. எலக்ட்ரோல் காலேஜ் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டனர். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இது ஜனாதிபதி தேர்தலில் இவங்க 2 பேரும் பங்கெடுத்து கொள்கிறார்கள் என்ற அர்த்தம். ஓகே. ஆகஸ்ட் 2019 முதல் நடைமுறைக்கு வந்த ஜம்மு காஷ்மீர் மறுசீரமைப்பு சட்டம் ஜம்மு காஷ்மீர் சட்டமன்றத்தால் ஒரு ஜனாதிபதிக்கான தேர்தல் வாக்களிக்க முடியுமா என்பது பற்றி எதுவும் குறிப்பிடப்படவில்லை. எதுவும் இது வரைக்கும் அந்த இதில் குறிப்பிடப்படலை. ஸோ அவங்களுக்கு அந்த தகுதி கிடையாதுன்னு அர்த்தம். ஓகே, அடுத்தது பாருங்கள். அடுத்தது ஜனௌஷாதி சுகம் மொபைல் ஆப். ஜனௌஷாதி சுகம் மொபைல் ஆப். இது எதுக்காக இந்த மொபைல் ஆப் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த COVID-19 கொரோனா நெருக்கடியின் காரணமாக நாடு தழுவிய பூட்டுதல் காரணமாக மக்கள் தங்கள் அருகிலுள்ள பிரதான் மந்திரி பாரதிய ஜனௌஷாதி கேந்திர மற்றும் அதன் விலையுடன் மலிவு பொதுவான மருந்து கிடைப்பதை கண்டுபிடிக்க ஜனௌஷாதி சுகல் மொபைல் பயன்பாட்டை பயன்படுத்துகின்றனர். அப்படின்னா இது எதுக்காகனா, மலிவான இந்த ஆப் மூலம் மலிவான மருந்து எங்கே கிடைக்கும் அப்படிங்கிறத நாம் கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறாங்க. பொதுவான மருந்துகளை வழங்குவதற்காக பிரதான் மந்திரி பாரதிய ஜனௌஷாதி கேந்திரங்கள் நாடு முழுவதும் பிரதான் மந்திரி பாரதிய ஜான் ஆஷாதி பரியோஜனா கீழ் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த ஜனௌஷாதி சுகம் மொபைல் ஆப் எதன் கீழ் அமைக்கப்பட்டதுன்னா, பிரதான் மந்திரி பாரதிய ஜான் ஆஷாதி பரியோஜனா இதன் கீழ் தான் அது அமைக்கப்பட்டுள்ளது. ஓகே. பிராண்டட் மருந்துகளின் சந்தை விலையுடன் ஒப்பிடும்போது பொதுவான மருந்துகள் 50% முதல் 90% வரை குறைந்த விலைக்கு விற்கப்படுகின்றன இந்த ஆப்பு மூலம். ஓகே, அடுத்தது பாருங்கள். அடுத்த கரண்ட் அஃபேர்ஸ். ஆயுஷ் தொழில் முனைவோர் மேம்பாட்டு திட்டத்தை ஆயுஷ் அமைச்சகம் மற்றும் மைக்ரோ சிறு மற்றும் நடுத்தர நிறுவன அமைச்சகம் இணைந்து MSME அமைச்சகத்தின் பல்வேறு திட்டங்களின் கீழ் நாட்டில் ஆயுஷ் துறையை மேம்படுத்துவதற்காக ஏற்பாடு செய்துள்ளன அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்னென்னா, இந்த ஆயுஷ் துணை முனைவோர் மேம்பாட்டு திட்டம் இது எதன் கீழ் இருக்குன்னா, ஆயுஷ் அமைச்சின் கீழ் இந்த மேம்பாட்டு திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. ஓகே. இந்த ஆயுஷ் என்பது என்னென்னா, ஆயுர்வேதா, யோகா மற்றும் இயற்கை மருத்துவம், யுனானி, சித்தா மற்றும் ஹோமியோபதி ஆகியவற்றை குறிக்கிறது இது. ஓகே. இந்திய ஆயுர்வேதம், யோகா, ஹோமியோபதி, சித்தா பிற நாடுகளில் பெரும் தேவை உள்ளது. இது எல்லாமே பிற நாடுகளில் தேவை உள்ளது. தற்போதுள்ள தொழில் முனைவோர் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி தங்கள் கிளினிக்குகளில் விற்பனை நிலையங்களையும் திறந்து ஏற்றுமதியை ஆதரிக்கலாம். இந்த பொருளை நம்ம கிளினிக்கா இல்லை விற்பனை நிலையங்கள் ஏற்படுத்தி இது ஏற்றுமதியை ஆதரிக்கலாம். இதுக்காக தான் இந்த ஆயுஷ் தொழில் முனைவோர் மேம்பாட்டு திட்டத்தை ஆரம்பிச்சிருக்கு இந்த ஆயுஷ் அமைச்சகம். ஓகேங்களா? ஓகே, அடுத்தது பாருங்கள். சக்கவ் மணிப்பூரின் கருப்பு அரிசி. இந்த சக்கவுங்கிறது என்னென்னா மணிப்பூரின் கருப்பு அரிசி. அப்புறம் இது அடுத்து பாருங்கள். கோரக்பூரில் உள்ள டெரகோட்டானா உங்களுக்கு தெரியும். இது சிந்து சமவெளியில் பெயர் பெற்ற ஒரு பொருள். ஓகேங்களா? ஓகே. கோரக்பூர் இது எங்கே இருக்குன்னா, கோரக்பூர் உத்தரப்பிரதேசம். ஓகே. அடுத்தது கோவில்பட்டி, கடலை மிட்டாய் ஆகியவருக்கு புவியீடு குறியீடு பெற்றுள்ளது. இது மணிப்பூரின் கருப்பரிசி, அதாவது சக்கவுங்கிறது. கோரக்பூரில் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள டெரகோட்டா, கோவில்பட்டியில் உள்ள கடலை மிட்டாய் இதுக்கு எல்லாருக்குமே புவியியல் குறியீடு பெற்றுள்ளன. ஓகேங்களா? ஓகே. இந்த சக்கவ் என்பது நறுமணம் உள்ள குளுட்டனஸ் ஒட்டும் அரிசி. இது ஒரு நறுமணம் உள்ள குளுட்டனஸ் அரிசி.
இது மணிப்பூரில் பல நூற்றாண்டுகளாக சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. மேலும் அதன் சிறப்பு நறுமணத்தால் வகைப்படுத்தப்படுகிறது. அதில் உள்ள சிறப்பு என்னென்னா, அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான நறுமணம் வரும், ஒரு வாசனை வரும் அதில் இருந்து. அரிசி கருப்பு நிறத்தில் உள்ளது மற்றும் ஒரு நார்ச்சத்து தவிடு அடுக்கு மற்றும் அதிக நார்ச்சத்து இருப்பதால் 40-45 நிமிடங்கள் மிக நீண்ட சமையல் எடுக்கும். இந்த நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதால இந்த சமையல் இது வேகிறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கணும்னா 40-45 நிமிடங்கள் எடுத்துக்கொள்ளும். ஓகே. அதே போல் இன்னொருத்துக்கும் இந்த சக்கவ் இந்த கருப்பரிசியை பயன்படுத்துகிறாங்க. எதுக்குன்னா, பாரம்பரிய மருத்துவத்தின் ஒரு பகுதியாக சக்கவ் பாரம்பரிய மருத்துவ பயிற்சியாளர்களால் பயன்படுத்தப்படுகிறது. ஓகேங்களா? ஓகே. அடுத்தது பாருங்கள், இந்த டெரகோட்டாங்கிற வேலையை பார்ப்போம். இந்த டெரகோட்டாங்கிறது என்னென்னா, கோரக்பூரில் டெரகோட்டா வேலை பல நூற்றாண்டுகள் பழமையான பாரம்பரிய கலை வடிவமாகும். முழு வேலையும் வெறும் கைகளால் செய்யப்படுகிறது. இந்த டெரகோட்டாங்கிறது எப்படின்னா, சிந்து சமவெளியில் உள்ள கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு வகை மண்ணால் செய்யப்பட்ட உருவங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. மண்ணால் செய்யப்பட்ட ஒரு வகையான உருவகம். இது முழுமையும் கையாலே செய்யப்படுகிறது. எல்லா வேலைப்பாடும் கையாலே செய்யப்படுகிறது. ஓகே. இந்த டெரகோட்டா தயாரிப்புகளில் பயன்படுத்தப்படும் களிமண் கபீஸ் களிமண் ஆகும். இது என்னது? கபீஸ் களிமண். இந்த டெரகோட்டாவில் பயன்படுத்தப்படும் களிமண் இது கபீஸ் களிமண். இது அவுரங்காபாத், பர்வாலியா மற்றும் புதாதி கிராம பகுதிகளில் குளங்களில் காணப்படுகிறது. இது அவுரங்காபாத்து, அப்புறம் பர்வாலியா மற்றும் புதாதி கிராம பகுதிகளில் பகுதியில் உள்ள குளங்களில் காணப்படுகிறது. ஓகே. மேலும் அத்தகைய களிமண் மே மற்றும் ஜூன் மாதங்களில் மட்டுமே காணப்படுகிறது. இந்த வகையான களிமண், இந்த கபீஸ் களிமண்ங்கிறது மே மற்றும் ஜூன் மாதங்களில் மட்டுமே காணப்படுகிறது. ஆண்டு முழுவதும் குளங்கள் தண்ணீரில் நிரப்பப்படுகிறது. அந்த குளங்கள் வந்து ஒரு தண்ணீரால் நிரப்பப்பட்டு அதை வந்து மே ஜூனில் தான் வந்து அந்த மண்ணை எடுத்து பயன்படுத்துகிறாங்க. ஓகே. குயவர்கள் எந்த நிறத்தையும் பயன்படுத்துவதில்லை. இதில் எந்த ஒரு நிறத்தையும் பயன்படுத்துவதில்லை. அவர்கள் களிமண் கட்டமைப்பை சோடா மற்றும் மாமர பட்டைகளில் கலவையில் மட்டுமே நனைத்து சுட்டுக்கொள்கிறார்கள். சோடா மற்றும் அதாவது மாமர பட்டைகளில் கலவையிலிட்டு சுட்டுக்கொள்கிறார்கள். ஓகே. டெரகோட்டாவின் சிவப்பு நிறம் பல ஆண்டுகளாக மங்காது. அதனால தான் 1500 கண்டுபிடிக்கப்பட்டது. இன்னமும் அந்த டெரகோட்டா நம்ம இதில் வந்து கிடச்சிருக்கு. எது? ஆய்வில் வந்து கிடச்சிருக்குது. ஓகே. அடுத்தது இதில் என்னென்ன குதிரைகள், இதில் என்னென்ன விலங்குகள்லாம் செய்கிறாங்கன்னா, கவுடா யானைகள், மகாவதர் குதிரை, மான், ஒட்டகம், 5 முகம் கொண்ட விநாயகர், ஒற்றை முகம் கொண்ட விநாயகர், யானை மேஜை, அப்புறம் சரவிளக்குகள், தொங்கு மணிகள் போன்றவை கைவினை திறனில் முக்கிய தயாரிப்புகளாகும் இந்த டெரகோட்டா. ஓகே. அடுத்தது பாருங்கள், கோவில்பட்டி கடலை மிட்டாய் பற்றி பார்க்கலாம். கோவில்பட்டி கடலை மிட்டாய். கடலை மிட்டாய் என்பது தமிழகத்தில் தெற்கு பகுதியில் தயாரிக்கப்படும் கடலை மிட்டாய். ஓகே. இது தாமிரபரணி நதியிலிருந்து பிரத்யேகமாக பயன்படுத்தப்படுகிறது. பிராந்தியத்தின் தயாரிப்பாளர்களின் கூற்றுப்படி இந்த குறிப்பிட்ட நதியிலிருந்து வரும் நீர் மிட்டாயின் சுவை அதிகரிக்கிறது. எதுக்கு? இந்த கடலை மிட்டாய்க்கு. ஓகே. தாமிரபரணி நதி மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து மன்னர் வளைகுடாவில் பாய்கிறது. இது என்னது? தாமிரபரணி மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து மன்னர் வளைகுடாவில் பாய்கிறது. இது தமிழ்நாட்டின் வற்றாத நதி. ஓகே. இதுவரையும் பார்த்தோம். இப்போ என்ன பார்க்குறோன்னா, புவியியல் குறியீடு. இந்த புவியியல் குறியீடு எது சம்மந்தமாக அழிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது ஒரு சிறப்பு புவியியல் தோற்றம் மற்றும் பல நூற்றாண்டுகளாக பரிமாண வளர்ச்சியை கொண்ட தயாரிப்புகளின் அடையாளமாகும். ஓகே. அடுத்து பாருங்கள், இதன் சிறப்பு தரம் அல்லது புகழ்பெற்ற பண்புகளை பொறுத்ததாகும். புவியியல் தோற்றம் பல நூற்றாண்டுகளாக பரிமாண வளர்ச்சி இருக்கணும், அப்புறம் வந்து சிறப்பு தரம் இருக்கணும், புகழ்பெற்ற பண்புகளையும் இதில் இருக்கணும். ஓகே. இது நம்பகத்தன்மையின் அடையாளமாகும். மேலும் பதிவு செய்யப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட பயனாளர்கள் அல்லது புவியியல் எல்லைக்குள் வசிப்பவர்கள் பிரபலமான தயாரிப்பு பெயர்களை பயன்படுத்த அனுமதிக்கப்படுவதை உறுதி செய்கிறது. ஓகே. இது யாராவது அங்கீகரிக்கப்பட்ட பயனாளர்கள் இருக்கணும், நம்பகத்தனமான அடையாளம் கொடுக்கறது இந்த புவியியல் குறியீடு. ஓகேங்களா? ஒரு புவியியல் எல்லைக்குள் வசிப்பவர்கள் பிரபலமான தயாரிப்பு பெயர்களை பயன்படுத்த அனுமதிக்கப்படுவதை இது உறுதி செய்கிறது. ஓகே. இந்த இந்தியாவில் இந்த ஜிஐ
அதாவது ஜிஐங்கிறது புவியியல் குறியீடுன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஜியோலாஜிக்கல் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஜியோலாஜிக்கல் குறிச்சொல் பொருட்களின் புவியியல் குறிகாட்டிகள் பதிவு மற்றும் பாதுகாப்பு சட்டம் 1999ஆல் நிர்வகிக்கப்படுகிறது. இதற்காக இந்த புவியியல் குறியீடு அளிக்கிறதுக்காக 1999 இந்த புவியியல் குறிகாட்டுகள் மற்றும் பதிவு மற்றும் பாதுகாப்பு சட்டத்தின் மூலம் இது ஏற்படுத்தப்பட்டது. ஓகே, இது புவியியல் குறியீடு பதிவேட்டில் சென்னையால் வழங்கப்படுகிறது. இந்த புவியியல் குறியீடு பதிவேடு வந்து சென்னையால் வழங்கப்படுகிறது. இந்த புவியியல் பதிவேடு எங்கே இருக்குன்னா சென்னையில் வந்து இதை பயன்படுத்திட்டு வராங்க. ஓகே, அடுத்தது இந்த புவியியல் குறியீட்டின் நன்மைகள் என்ன? இதனால் இந்த புவியியல் குறிக்கிறதால என்ன நன்மைகள் அப்படின்னா, இது இந்திய புவியியல் குறிகாட்டிகளுக்கு சட்ட ரீதியான பாதுகாப்பு வழங்குகிறது. அந்த பொருளை வந்து வேறு யாரும் இந்த பொருளை வச்சு அவங்க தயாரிக்க முடியாது. ஓகே, இதனால் மற்றவர்கள் பதிவு செய்ய ஜிஐக்களை அங்கீகரிக்கப்படாத முறையில் பயன்படுத்தி தடுக்கிறது. அப்படி பயன்படுத்தினால் அவர்கள் வந்து சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். ஓகே, இது புவியியல் பிரதேசத்தில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களின் உற்பத்தியாளர்களின் பொருளாதார செழிப்பை ஊக்குகிறது. இப்போ அந்த பிரதேசத்தில் வந்து அவங்க தயாரிக்கிறதால அங்கே வந்து அந்த உற்பத்தியாளர்களின் பொருளாதாரம்லாம் வந்து அதிகமாகுது, அதாவது செழிப்பை ஊக்குவிக்கிறது. ஓகே, இந்தியாவில் ஜிஐ பாதுகாப்பு மற்ற நாடுகளின் உற்பத்தியை அங்கீகரிக்க வழிவகுக்கிறது. இதனால் ஏற்றுமதி அதிகரிக்கும். இந்த ஜிஐ பாதுகாப்பு மற்ற நாடுகளில் உற்பத்தியை அங்கீகரிக்க வழிகிறது. இப்போ இந்த ஜிஐ பாதுகாப்பு கொடுக்கறதால மற்ற நாடுகள்லாம் இதை அங்கீகரித்து வாங்குவாங்க, இதில் தரமானது என்று நினச்ச வாங்குவாங்க. அது இல்லாமல் இது வாங்குவாங்க, இதனால் ஏற்றுமதி அதிகரிக்கும். ஓகே, மீண்டும் அடுத்த கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோவில் சந்திப்போம். நன்றி. ஹாய், நம்ம வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம தமிழ்நாடு தேர்வு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதனோட பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.